இது முக்கியமான செய்தி. உங்களுக்காகவே கர்த்தர் கொடுத்த செய்தி. நான் வேறு செய்தியை தான் என்னுடைய ஆயத்தம் பண்ணினேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இந்த செய்தியை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாசிக்கிறதே சோர்ந்து போய் தான் வாசிக்கிறேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். 2 மனுஷன், புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன். அதுதான் நீ பார்க்கணும். புறமான மனுஷன், அதுதான் புறமான மனுஷன் அழிகிறான். புதிதான மனுஷன், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். புரியுதா இல்லையா? புறமான மனுஷன் அழிகிறான், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான்னா வளருகிறான். இது அழியுதுன்னா இது என்ன செய்யுது? வளருது. இது வளருது. இது அழியுது, அதை தியானிக்க போகிறோம். இதாகவே பரலோகத்தின் தேவனே, வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த பிரசனம் எங்களோடு இருப்பதா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார், எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த வேத வசன கண்ணாடிக்கு முன்பாக நின்று எங்களை பார்த்து சீர் செய்து கொண்டு உமக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. சத்தமா எல்லாருமே சரி. முக்கியமான நேரம். ஏன் இப்படி எல்லாரையும் சொல்ல சொன்னீங்கன்னா, நீங்கள் கவனமாக இருக்கணும், தூங்கிடக்கூடாது. முக்கியமான நேரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை நீங்களே உய்த்து பார்க்கிற நேரம். நம்மை நாமே சோதித்து உய்த்து திருப்தி பார்க்கிற நேரம். ஒரு மனுஷன் என்றால் 3 காரியங்களை கொண்டதுதான் மனுஷன். ஆவி, ஆத்மா, சரீரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருப்பதா? ஆவி, ஆத்மா, சரீரம். நமக்குள்ளே சரீரம் தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனா உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்கிறது, ஆவி இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நமக்குள்ளே ஆவி, ஆத்மா. ஆனா இங்கே வாசித்த வேத பகுதியிலே 2 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷன், புறமான மனுஷன். ஆனா இன்னும் ஒரு ஆளை சொல்லல. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா என்பது உள்ளான மனுஷன். சொல்லுங்க, உள்ளான மனுஷன். அது காணக்கூடாத மனுஷன், கண்ணுக்கு தெரியாத மனுஷன். ஆனால் அவன் தான் நித்திய மனுஷன். சரீரம் என்பது புறம்பான மனுஷன், கண்ணுக்கு தெரிகிற மனுஷன், அழிந்து போகிற மனுஷன். ஆகவே இந்த 2 மனுஷனைத்தான் தெரிகிறது. ஒன்று உள்ளான மனுஷன் ஆகிய ஆத்மா, புறம்பான மனுஷன் ஆகிய சரீரம். இந்த 2 மனுஷனை இயக்குவது ஆத்மா. சொல்லுங்க, 2 மனுஷனை இயக்குவதுக்கு பேரு ஆத்மா. ரொம்ப முக்கியமான உள்ளான மனுஷனை, புறமான மனுஷனை இயக்குவது ஆவி. இந்த ஆவிக்கு இன்னொரு பெயர் மனசு. சொல்லுங்க, மனசு. இந்த மனசுக்கும் ஆவிக்கும் ஒரு உருவம் கொடுத்து ஒரு பெயர் சொல்லப்பட்டது பைபிள்ல. அதுக்கு பேரு இருதயம். சொல்லுங்க, இருதயம். உண்மையில இருதயம் தனியா இருக்கு, காத்து. அது 4 வெற்றிக்கோட அங்கே செயல்பட்டு இருக்கு. வர்ற ரத்தத்தை பூரா என்ன செய்யுது? சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது டமக்கு டமக்கு நடிச்சு கிடக்கு. அது காற்று தனி. ஆனா அந்த காற்றுக்கு ஒப்பனையாக இந்த ஆவியை சொல்லியிருக்கு. எது? ஆவி, மனசு, ஆவி, மனசு, இருதயம், தீபம்,
எப்படி சொல்லிருக்கு? தீபம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். முக்கியமான காரியம் தூங்கிடக்கூடாது. தூங்கினே நீ கல்ல கொண்டு இருக்கு. அதனால கவனமா இருக்கு. அல்லையிலே சொல்லுங்க. அல்லையிலோயா. முக்கியமான காரியம் உங்களை அறியணும். இப்போ இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் இயக்குவது மனசு. புரியுங்களா? இந்த மனசாகிய என்ன சொல்லுதோ அதைத்தான் இந்த சரீரமும் ஆத்மாவும் செய்யும். புரியுதா? இப்ப உதாரணம் பாருங்க. இப்போ இந்த மனசு சொல்லும், இது குறைஞ்ச விலைக்கு போட்டிருக்காங்க, இதை வாங்கினா நல்லா ஆஃபர் போட்டிருக்காங்க. அல்லது ஒரு கடையில் இருந்து மைக்கில் சொல்லிக்கிட்டு இருப்பான், 1 கிலோ 2 கிலோ மாம்பழம் 100 ரூபா. பரவாயில்ல தெரியுது. அப்படி சொன்ன உடனே கண்ணு என்ன செய்யுது? திரும்பி பார்க்குது. அப்புறம் என்ன செய்யுது? வாங்கணும்னு சொல்லுது. இதெல்லாம் செய்ய வைக்கிறது எது? ஆவி, மனசு. புரியுதா? அப்புறம் போய் அதை பார்த்துட்டு நல்லதாக தெரிஞ்சு வாங்கிடுவோம், காசு கொடுத்து என்ன செய்யுது? வாங்க. அப்போ இந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போனது மனசு. சரீரத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போனது எது? மனசு. இப்போ பாருங்க, ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆயிடும்? கடவுளாயிடலான்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் மனசுல என்ன செய்யுது? அதை பார்க்குது, அதை பார்க்க வைக்குது. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். நாம கண்ணுக்கு பலவளமாக அந்த பழம் இருக்குது. ஆமாம், அவன் சொன்னது போல மற்ற பழத்தை விட இது கொஞ்சம் பலவளமாக தான் இருக்குது. அவன் போய் பறித்து சாப்பிடுவோமா அப்படின்னு அவனை பறிக்க போக வச்சது எது? மனசு. போனா பறிச்சான், சாப்பிட்டான். புரிஞ்சுதா? ஆனா இதை பறிச்சது சாப்பிட்டது சரீரம். ஆனால் பாதிக்கப்பட்டது ஆத்மா, உள்ளான மனுஷன். ஏனென்றால் பறிச்சது பாவமாகிவிட்டது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்ப செத்தது எது என்றால் ஆத்மா. சோ செய்தது சரீரம், சரீரத்தை செய்ய வச்சது. இதுதான் நான் கவனமா இருக்குன்னு சொல்லி நல்ல கொண்டு தம்பி கல்லறிவாங்க. இந்த செஞ்சது சரீரம், இதை செய்ய வச்சது ஆவி. செஞ்சது சரீரம், பாதிக்கப்பட்டது. இது இன்னொரு விதத்தில் செஞ்சா, செஞ்சது புறப்பான மனுஷன், பாதிக்கப்பட்டது சொல்லுவோமா? இப்ப கவனிக்க வேண்டிய சத்து. இந்த புறப்பான மனுஷன் கூடு ரெண்டு அதே பாருங்க. 2 அதிலே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. பூமிக்குரிய கூடாரம். இந்த புறப்பான மனுஷன் என்பது எது? பூமியிலே இந்த உள்ளான மனுஷன் வாழ்வதற்காக, இந்த உள்ளான மனுஷன் இருப்பதற்காக, அல்லது ஆத்தும மனுஷன் ஆத்துமா இருப்பதற்காக தேவன் உண்டு பண்ணி கொடுத்த ஒரு கூடு அல்லது கூடாரம். கூடு அல்லது கூடாரம் தான் எது? சரீரம் என்கிற புறம்பான மனுஷன். புரியுதா? நான் உங்களுக்காக நிறுத்தி சொல்றேன். ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கிறோமே இருக்காங்க. கடகடன்னு சொல்லிட்டு போக முடியும். நீங்க இப்பவே முழிக்கிற மொழியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தூங்கிடணும். நான் புரிய வைக்கிறன்றதே சுலோ பண்றேன். அல்லையா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்போ இந்த உள்ளான ஆத்தும மனுஷன் தான் ஒரிஜினல் மனுஷன். இந்த சரீரம் என்பது புறம்பான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் இந்த பூமியிலே ஆத்தும மனுஷன் வாழ்வதற்காக தேவன் உண்டாக்கின கூடாரம். அதே 5ஆம் வசனத்துல பாருங்க, 4ஆம் வசனத்துல போர்வையை, என்னது? போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று. அப்போ இந்த சரீரம் என்பது போர்வை மாதிரி, குளிருக்கு மூடிக்கிறதுக்கு வச்சிருக்க போர்வை மாதிரி. யாரை மூடிக்கொண்டு இருக்கிறது?
ஆத்மாவை, ஆத்ம மனுஷனை, மனுஷனாகிய ஆத்மாவை மூடி இருக்கிற ஒரு போர்வைதான் எது? இந்த சரீரம். இது தற்காலிகமானது, இது நிரந்தரம் இல்லாதது. மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப பரலோகம் போகாதது எது? இந்த சரீரம் பரலோகம் போக போறதில்லை. இந்த பூமியில தான் இருக்கும். பூமிக்கு மட்டும்தான் இது உதவும். பூமியிலே இந்த ஆத்ம மனுஷனை சுமந்து கொண்டு போறதுக்கு தேவன் கொடுத்த ஒரு கூடு அல்லது கூடாரம் அல்லது ஒரு போர்வை. புரிஞ்சதா இல்லையா? இது தற்காலிகமானது. இதுல பழைய போர்வை இருக்கு, புது போர்வை இருக்கு. இதுல வியாதி பிடிச்ச போர்வை இருக்கு, நல்ல போர்வை இருக்கு. ஹலோ, இது ஆனா நம்முடைய பிரயாசம், முயற்சி, உழைப்பு, சம்பாத்தியம் எல்லாமே எதுக்குதான்? இந்த சரீரமாகிய போர்வைக்கு. யோசிச்சு காலையில் இருந்து எவ்வளவு வேலை செஞ்சு, குளிச்சதுலேருந்து, பல் வளர்க்குறது, பாத்திரம் போடுறதுலேருந்து, காப்பி குடிச்சதுலேருந்து, இப்போ டிஃபன் பண்ணிட்டு வேறு வந்திருக்கேன், டிஃபன் சாப்பிட்டதுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், கண்ணாடிக்கு முன்னாடி குளிச்சுட்டு எப்படி நேரம் நின்றுருக்கேன். இவ்வளவு நின்றாலும் யாருக்காக? சரி, ஆத்மாவுக்கு என்ன செஞ்சீங்க? உள்ளான மனுஷனுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ஆனா உண்மையிலேயே இந்த சரீரம் யாருக்காகத்தான் இருக்கு? ஆத்மாவுக்காகத்தான் இந்த சரீரம். உள்ளான மனுஷனாகிய ஆத்ம மனுஷனுக்காகத்தான் இந்த சரீரம். இதுல வேற நம்ம வீண் பெருமை, நாங்க கலரா இருக்கிறோம், அதான் இருக்கிறோம், இதா இருக்கிறோம், முடி அவங்களுக்கு கூட இருக்கு, அதுக்கு குறையா இருக்கு, நான் அப்படி வெட்டிட்டேன், இப்படி ஒரு நடிகர் மாதிரி அப்படியே வச்சு இப்படி வச்சு ஆட மட்டுமே என்னது எது முக்கியம்? உள்ளான மனுஷன் தான். இந்த உள்ளான மனுஷன் அல்லது ஆத்ம மனுஷன் இதுதான் ஒரிஜினல். இப்ப இயேசு உங்களை பார்த்தாருன்னா என்ன பார்க்கணும்? உங்க உடம்ப பார்க்க மாட்டாங்க. எதை பார்க்க? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? இது போறவங்க, இது ட்ரெஸ் மாதிரி, இது ட்ரெஸ் மாதிரி, இந்த சரீரத்துக்கு ட்ரெஸ் போட்டுருக்க மாதிரி ஆத்மாவுக்கு ட்ரெஸ் மாதிரி இந்த சரீரம் வந்து கூடாரம். ஆண்டவர் பார்ப்பது உள்ளான மனுஷனைத்தான் பார்க்கிறார். அதுதான் எப்படி வச்சிருக்கேன்னு பார்க்கிறார். புரியுதா? அதுதான் முக்கியம், அதுதான் நித்தியமானது, அதுதான் அழியாதது, அதுதான் பரலோகம் போகக்கூடியது. உங்களுக்கு ஒரு சின்ன ஏசப்பா சொன்ன உதாரணத்தை சொல்லி அதுல இருந்து விளக்கி சொன்னாங்க. வாசிக்க லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சீக்கிரம் நீங்க சீக்கிரம் வாசிக்கிற மாட்டே, நானே வாசிக்கிறேன். 19ஆம் வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒரு ஊர்ல இருந்தான். நானே வாசிக்கிறேன், நீங்க பார்த்தா போதும், எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கு. பைபிள் இல்லாதவங்க இதை பாருங்க, பைபிள் உள்ளவங்க உங்க பைபிளை பாருங்க. ஒரு ஊர்ல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துகிறவனும் நல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்றவனுமாய் இருந்தான். நல்லா சாப்பிட்டு கொண்டிருந்தான். 20ஆம் வசனத்துல அதே ஊர்ல லாசர் என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் அல்லது ஒரு ஏழை இருந்தான், பிச்சைக்காரன். அவன் கொஞ்சம் வியாதி உள்ளவனாகவும் இருந்தான், வறுக்க நிறைந்த வியாதி உள்ளவன். அவன் அந்த பணக்காரனாகிய ஐஸ்வர்யாவன் வீட்டு வாசல் அருகே உட்கார்ந்து என்ன எடுக்கிறவனாக இருந்தான்? பிச்சை எடுக்கிறவனா, யாரும் கொடுத்துட்டு போறது மிச்சத்தை சாப்பிட்றவனாய். இந்த பணக்காரன் நல்லா சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு வந்து வாசல்ல இருக்கிற இந்த பிச்சைக்காரனுக்கு போடுவான். இந்த ஏழையாகிய லாசருக்கு அவனை ஒழுங்கா சாப்பிட விடாம அதே ஊர்ல இருக்கிற அந்த நாய்கள் வேற போட்டிக்கு நிற்குது. யாருக்கிட்ட? பிச்சைக்காரன். அவன் போட்ட உடனே இவன் ஒரு வேலை திருப்பின நாய் முதல் தூக்கிடும் மிச்சத்தை. இப்படி இந்த நாயை இவனு போட்டு திருட்டு வாசல்லே கிடக்கும். ஆனா இவனும் நேசிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டு பாவம் பண்ணிட்டு பெற்று ஆண்டு பிள்ளையாகி ஆத்மாவை நல்லா வச்சிருக்கான். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்ப 2 பேரும் சாகுறாங்க. வாசிக்க 23ஆம் வசனத்திலே 22ஆம் வசனத்திலே அந்த தரித்திரன்
மரித்தான். தேவதூதனால் பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய பரதேசிலே ஆபிரகாம் என்கிற விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருக்கிற அந்த மனுஷனிடத்திலே பாரடைஸினுடைய ஹெட்டா தலைவனாய் இருக்கிற ஆபிரகாம் இடத்திலே கொண்டு போய் விடப்பட்டான். பரதேசி அதே ஊரில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவானும் மரித்தான். அவனை கொண்டு போய் கொட்டு மேளத்தோடு அடக்கம் பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? அடக்கம். எல்லாம் கவனிக்க வேண்டிய சார். எல்லாரும் சேர்ந்து ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை பாருங்க. இவனை அடக்கம் பண்ணினார்கள், அவனை கொண்டு போய் விட்டார்கள். எப்படி சொல்லு? தேவதூதன் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். எத்தனை பேர் புரியுது சொல்றது? நல்ல கவனிக்க. அவனை லாசருவை கொண்டு போய் பரலோகத்திலே பாரடைஸினுடைய ஒரு பகுதியா இருக்கிற பாரடைஸ், பரலோகத்தின் ஒரு பகுதியா இருக்கிற பரதேசு பாரடைஸிலே கொண்டு போய் விடப்பட்டான். இவனை கொண்டு போய் ஏன் ரெண்டு பேர்ல என்ன வித்தியாசம்? இவனுக்கு சரீரத்தை பத்தி சொல்லி இருக்கு ஐஸ்வர்யவானுக்கு, அவனுக்கு ஆத்மா. அவனுக்கு உள்ளான மனுஷனை பற்றி சொல்லுகிறது, இவனுக்கு புறம்பான மனுஷனை பற்றி சொல்லுது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எல்லாம் புரியுதா? நல்லா கவனிக்கணும். அப்போ லாசருடைய சரீரம் என்னாச்சு? ஏன்னா அவன் புண்ணா இருக்கும் போதே, நோயா இருக்கும் போதே அந்த நாய் அவனுடைய பருக்களை தின்னு என்ன செஞ்சிட்டு நக்கிட்டு அவன் 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 உயிரோடு இருக்கும் போதே அவனுடைய சரீரத்தில் இருக்கிறதான புண்ணை அந்த நாய்கள் என்ன செய்தது? நக்கிட்டு. 21 வசனத்துடைய கடைசி, நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிச்சு. செத்த பிறகு விட்டு வைக்குமா? ஒருவேளை அவன் செத்த சரீரத்தை நாய் தின்னுச்சா, நரி தின்னுச்சா, அல்லது எடுத்து கொண்டு போய் புதைச்சாங்களா? ஆனா ஐஸ்வர்யவன் இறந்த பிறகு அவனை கொண்டு போய் என்ன செய்தார்? அடக்கம். புரிஞ்சுதா? இந்த சரீரத்தினுடைய நிலைமை. நம்மளை கொண்டு போய் புதைப்பாங்களா, எரிப்பாங்களா, இல்ல நாய் நரிகள் திங்க விடுவாங்களா? ஒன்றும் தெரியாது. நமக்கு அதை பத்தி கவலையே வேண்டாம். எது முக்கியம்? உள்ளே இருக்கிற ஆத்தும மனுஷன். இந்த மனுஷனை, இந்த ஆத்தும மனுஷனை இதை கொண்டு போய் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டார். இந்த ஆத்மாவுக்கு தமிழ்ல ஒரு பெயர் உண்டு, பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கிறோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அந்த பொருள் என்றால் ஆத்மான அர்த்தம். நம்ம பாட்டுல கூட உடல் பொருள் ஆவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டு நானவரா காதல் பாட்டு. உடல் பொருள் ஆவி. உடல் புறமான மனுஷன், பொருள் என்பது ஆத்மா, ஆவி. ஆவி ஆத்மா சரீரம் சொல்றோம்ல, அவர் மாத்தி பாடுறாரு. உடல் பொருள் ஆவி. பொருள்னா எது? ஆத்மா. ஏன் அது பொருள்? அது அது ஒரு 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 பெயரிட பெயர் வைக்க. நம்ம தான் ஆத்மான்னு வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பேரு? தேவனுடைய சுவாசம் ஆத்மாவாக இருக்கிறது, அழியாது. அதுதான் உண்மையான மனுஷன், அதான் ஒரிஜினாலிட்டி. இதெல்லாம் சும்மா டூப்ளிகேட். எது? இந்த உடம்பு. இந்த உடம்பு ஒரு டூப்ளிகேட். ஒரிஜினல் இதுதான். இந்த ஒரிஜினல் மனுஷன் எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு அதைத்தான் சொல்ல மாட்டேன். அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுதான் முகமுறை எல்லாத்தையும் வரல. இந்த டாபிக்கே வருது. உங்கள் ஆத்மா ஒரிஜினல், அதுதான் மனுஷன். அதுதான் மனுஷன். நானே இருக்கேன். நான் இப்ப உயிரியா ஆத்மா உடம்பு விட்டு பிரிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் இறந்தார், பாஸ்டரை எப்போ கொண்டு அடக்கம் பண்ண போறீங்க? இப்படி சொல்லுவாங்க. பாடி எப்ப எடுக்கிறீங்க? பாடி எப்ப எடுக்க போறீங்க? அப்போ உயிர் இருக்கு வரைக்கும் தான், ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கு வரைக்கும் தான் எனக்கு பேர் பாஸ்டர். ஆத்மா பிரிஞ்சுட்டா பேரு பாடி. உடலை நல்லடக்கம் செய்யணும்.
உடலை எரிக்கும். அப்போ இதுக்கு பேரே இந்த ஆத்மா வச்சுதான் இதுக்கு மதி. இது மெயினான பாயிண்ட் பாருங்க. இப்போ அங்கே போயிட்டாங்களா ரெண்டு பேரும், யாரு? லாசரும் ஐஸ்வர்யாவும் அங்கே போயிட்டாங்க. அங்கே போன உடனே இந்த ரெண்டு பேரும் ஒன்று மேல் பாதாளம் என்கிற பாரடைஸ்ல லாசர் இருக்கிறார், கீழ் பாதாளம் என்கிற வேதனை நிறைந்த இடத்துல ஐஸ்வர்யவான் இருக்கிறார். வாசிங்க 22ஆம் வசனத்திலே 23ஆம் வசனத்திலே, பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது, அப்போ இந்த ஆத்ம மனுஷன் பாதாளத்தில் போய் என்ன செய்கிறான்? எங்க 22ஆம் வசனம் கடைசி வரியிலே ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணின பிறகு எதுக்கு வேதனை? புரியுதா இல்லையா? அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. இது போர்வை, இது ஒரு கூடாரம். இதுக்கு இந்த உயிர் ஆத்மா உள்ள இருக்கும் வரைக்கும் தான் மதிப்பு. இந்த ஆத்ம மனுஷன் போய் வேதனைப்படு. அப்ப உள்ளான மனுஷனுக்கு என்ன உண்டு? வேதனைகள் அனுபவிக்கிற சக்தி. இந்த சரீரத்தில் வர்ற வேதனையே தாங்க முடியும். என்னால வலி தாங்க முடியல, பெயின் கில்லர் போடுங்க. எப்படி? பெயின் கில்லர், பெயின் இன்ஜெக்ஷன், வலி இல்லாம இருக்க ஊசி போடுங்க, மாத்திரை போடுங்க. இந்த சரீர வேதனையே நம்மளால தாங்க முடியலையே. ஆத்ம மனுஷனுக்கு, உயிரில்லாத மனுஷனுக்கு வருகிற வேதனையை தாங்க முடியுமா? பாருங்க, அவன் பார்க்கிறான் வேதனை படுகிற போது தன் கண்களை, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்த்தா எதுக்கு யார் இருக்கான்? அந்த லாசர் பிச்சைக்காரன் இருக்கான். ஆபிரகாம் மடியில. இவனை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. ஆஹா, நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை எல்லாம் கொடுப்போமே, அதை திம்பானே, அவனே தான். டேய், அவன் பேரு தெரியல. உனக்கு பேரு ஐயா, உங்க மடியில உங்க பக்கத்துல நிக்கிறானே, அவன் எனக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுல தான் இருந்தான், அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருந்தான், என் வீட்டு வாசல்ல தான் இருப்பான். அவனை நல்லா பார்க்க சொல்லுங்க, எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு. அவன் சொல்றான், வேதவசனம் சொல்லுது, தன் கண்களை ஏறெடுத்து லாசரை ஞாபக சக்தி இருக்கு. அப்போ உள்ளான மனுஷனுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? யாரு வந்திருக்கா பரலோகத்துல, யாரு வந்திருக்கா, யாரு வரல, எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? புரியுதா? அப்போ உள்ளான மனுஷனுக்கு வேதனை வரும், வேதனையை உணர்கிற அனுபவம் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். பாஸ்டர் மட்டும் சொன்னாரு, நம்ம தானே கேட்காம போயிட்டோம் அப்படின்னு அங்க வச்சு என்ன செய்வாங்க? ஞாபகம் வரும். 3வது 24ஆம் வசனத்துல அவன் கேட்கிறான், ஐயோ என்னால நான் ரொம்ப வறட்சியா, தண்ணி தாக எடுக்குது. அந்த உங்க பக்கத்துல இருக்க அந்த லாசர்கிட்ட சொல்லி விரல தண்ணியில முக்கி என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்புகிறேன். அப்படி என்றால் தாகத்தை உணர்கிற ஒரு உடம்புதான் எந்த மனுஷன், எந்த உடம்பு? உள்ளான மனுஷன். தாகத்தை ஏசப்பா சிலுவையில் தொங்கினாங்க, தாகமா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவருக்கு இருந்தது இந்த சரீர தாகம் அல்ல, ஆத்ம மனுஷனுக்கு இருக்கிற தாகம். புரிஞ்சவங்க இல்லையா? நாளைக்கு உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் நல்லா கவனிச்சா புரியும். ஆத்ம மனுஷனாகிய அவனுக்கு தாகமாக. உங்களுக்கு என்னைக்கா தாகம் வந்திருக்கா? நான் இன்னும் ஜெபிக்காமலே இருக்கேன், நேற்று ஜெபிச்சது இன்னும் நான் என்ன செய்யல, ஜெபிக்கவே இல்லை, இன்னும் நான் பைபிளே வாசிக்கல, போன வாரம் சர்ச்சுக்கே போகல, இந்த வாரமாவது நான் போகணும் அப்படின்னு என்ன இருக்கணும்? எனக்கே தாகம் வந்திருக்கா? வராது, இப்ப வராது, இருக்கு. புரியுதா? அல்லையா சொல்லுங்க. அவனுக்குள்ளே தாகம் வந்தது. அப்ப அவர் சொல்லுவாரு, அப்படிலாம் இங்க இருந்து யாரும் அனுப்ப முடியாது, 2 பேருக்கு இடையில என்ன இருக்கு? பெரும் பிளவு இருக்குன்னு 26ஆம் வசனம் சொல்லி பேசும்.
அப்போ அவன் சொல்லுவான் 27ஆம் வசனத்துல, அப்படியானால் தகப்பனே ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேதனையான இடத்துக்கு வராதபடிக்கு அவர்கள்ட்ட போய் இந்த லாசரை சொல்லுங்க. அப்படி என்றால் அவனுடைய குடும்பத்தை குறித்து நினைக்கிறான். நாம் பட்ட கஷ்டம் என் குடும்பத்தில் யாருமே அனுபவிக்க கூடாது, அவங்க இந்த துன்பத்துக்கு வரக்கூடாது, இந்த துன்பத்தை அனுபவிக்க வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நினைக்கிறான். புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிக்க வேண்டும். நாம் வேதனை நிறைந்த இடத்திற்கு, பாதாளத்துக்கு நாம் போகவே எல்லாரும் சொல்லி போறவங்க போக இருக்கு, வரணும். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு போகாமல் இருக்க என்ன செய்ய? இந்த ஆத்மா மனுஷன், ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன், அது ஆங்கிலத்தில் இன்னர் மேன் சொல்லிருக்கு. இன்னர் மேன், இந்த உள்ளான மனுஷன் தான் ஒரிஜினல் மனுஷன். நான் சொன்னேன், அந்த மனுஷனை மூடுறதுக்கு தான் ஒரு கூடாக எது இருக்கிறது? இந்த சரீரம் இருக்கு. அந்த அல்லது போர்வை போல இந்த உள்ளான மனுஷனை மூடி இருப்பது இந்த சரீரம். ஆகவே இந்த உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான், எப்படி இருந்தால் இந்த எப்படி இருக்கிறான்? நான் சொல்ற நல்ல கவனிக்க முக்கியமான, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த ஆத்ம மனுஷன் செத்துக்கிறார். ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாவு. அப்ப பாவம் செய்து இந்த ஆத்மா என்ன செஞ்சு கிடந்துச்சு? செத்து கிடந்து. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுங்க சீக்கிரம். அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களாய் இருந்த உங்கள் ஆத்மாவை உயிராக்கி விட்டார். புரியுதா? புரியுதா? எழுதுறதெல்லாம் விட்டுட்டு என்னையும் கவனிங்க, புரட்டுறதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் போதும் கவனிங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஆத்மா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த உள்ளான மனுஷன் எப்படி கிடந்தான்? வெளியில தான் மேக்கப் பண்ணி பவுடர் போட்டு சினிமா மாதிரி சினிமாக்காரங்க மாதிரி எல்லாம் மேக்கப் பண்ணி சேலை கட்டி அது பண்ணி இது பண்ணி அது கண்ணை எல்லாம் அலைஞ்சமே ஒழிய உள்ளான மனுஷனோ ஆத்ம மனுஷனோ எப்படி கிடந்தான்? பாவத்தினாலே செத்து கிடந்தான். எப்போ இது உயிராச்சு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இயேசு அந்த ஆத்மாவை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ? இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்லுங்க, எத்தனை பேரோ அத்தனை பேருடைய ஆத்மாவும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படி அன்னைக்கு தான் இயேசு இந்த ஆத்மாவுக்குள்ள வந்து இந்த ஆத்மாவை, நிறைய பேர் இங்க இல்லை சொல்லுங்க, இயேசு உள்ள வந்து இந்த ஆத்மாவுக்குள்ள வந்து மரித்திருந்த ஆத்மாவை சொல்லுங்க உயிர் ஆயிடுச்சு. இப்போ இயேசு எங்க இருக்கிறார்? ஆத்மாவில் இருக்கிறார். இப்ப கேட்கிறோம், இயேசு இயேசு எங்கூட இருக்கார், எங்கூட இருக்கார், எங்கூட எங்க இருக்கார்? ஆத்மாவுக்கு உயிராக இருக்கிறார். இந்த இயேசு என்னுடைய ஆத்மாவுக்குள் வந்து என்னுடைய ஆத்மாவாகிய உள்ளான மனுஷனுக்குள்ளே அவர் இருக்கிறார். இப்போ நீங்கள் இயேசு உங்க உயிருக்குள்ளே உங்க ஆத்மாவுக்குள்ளே இருப்பதனால் நீங்க என்ன பிள்ளையா மாறிட்டீங்க? தேவனுடைய பிள்ளையாக பிறந்து விட்டீர்கள். மறு பிறப்பு அடைஞ்சிருச்சு. எது? உங்க உயிர், உங்கள் ஆத்மா அல்லது உள்ளான மனுஷன். உங்க உள்ளான மனுஷன் மறு
பிறப்பு அடைந்து விட்டது. அதே 3 அதிகாரத்தை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 3 வசனத்தில் பாருங்க. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் எப்படி? ஒரு நிக்கோதேமு என்ற ஒரு அதிகாரி வந்தான், இயேசுநாதரை புகழ்ந்தான். நீங்க செய்யற அற்புதங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், பிதாவாகிய தேவன் உங்களோடு இருக்கிறார், ஆகவே இயேசுவே நீங்கள் இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் செய்கிறீர்கள் என்று புகழ்ந்தான். எப்பா, என்னைய புகழ்ந்தது இருக்கட்டும், உன் ஆத்மா எப்படி கிடக்கு? உன்னுடைய உள்ளான மனுஷன் எப்படி கிடக்கு? செத்து கிடக்குது. உன்னுடையதான ஆத்மா மறுபிறப்பு அடையாவிட்டால், அல்லது உன்னுடைய ஆத்மா உயிர் அடையாவிட்டால், கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய ஆத்மா உயிரடையணும் அல்லது மறுபிறப்பு அடையாவிட்டால், உங்கள் உள்ளான மனுஷன் மறுபிறப்பு அடையாவிட்டால் நீ பரலோகத்தை பார்க்கவே. இயேசுநாதரை எப்படி புகழ்ந்தால் அவர் மயங்குகிறவரே அல்ல. அப்போ ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன் மறுபிறப்பு அடையணும். இது நம்மளால் அடைய வைக்கவே முடியாது. யாருக்கு அடைய வைக்க முடியும்? தேவனால் மட்டுமே முடியும். அது ஏன்னா இயேசு ஆத்மாவுக்குள்ளே உள்ளான மனுஷனுக்குள்ளே வருவது நாம செய்ய முடியாது. அவராய் யார் ஆத்மாவுக்குள்ள வர்றாரோ அதுதான் மறுபிறப்பு. இப்படி தேவனால் பிறந்தவர்கள், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் பிறந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்க ஆத்மா என்ன ஆயிடுச்சு? பிறந்துச்சு, உயிராயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? உங்க ஆத்மா என்ன ஆயிடுச்சு? உயிராயிடுச்சு. உங்க ஆத்மா மறுபிறப்பு அடைஞ்சிச்சு. இப்போ ஒரு குழந்தை பிறந்தது போல உங்க ஆத்மா என்ன செஞ்சிருச்சு? மறுபிறப்பு அடைஞ்சிச்சு. மறுபிறப்பு. இப்ப பிறந்த உடனே இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? அல்லது உள்ளான மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு குழந்தை பிறந்தா என்ன கொடுப்பீங்க? பால் கொடுக்கும். தாய்ப்பால் இருக்கா? இல்லையா? ஐயோ பாவம், கருவாடு வாங்கி கொடுக்கும். எப்படியா தாய்ப்பால் கொடுக்கும். என்னத்தையோ கொடுத்து தாய்ப்பாலுக்கு இஷ்டப்படுகிறோம். ஒன்றும் கதைக்கு ஆகலையா? பொட்டி பாலை வாங்கி கடற்கரை கடைக்கு கொடுத்து எப்படியாவது பிள்ளைக்கு என்ன தேவை? பால் தேவை. என்ன தேவை? பால் தான் சாப்பிடும் அந்த குழந்தை. இப்போ நீங்கள் உள்ளான மனுஷனாக உங்களுடைய ஆத்மாவாகிய உள்ளான மனுஷன் பிறந்தாச்சு. இப்போ அந்த குழந்தைய வளர்க்கணும், புதிதாக்கணும் அல்லது வளர்க்கணும். வளர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? தாய்ப்பால். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். 1 2 3 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். 1 2 3 சொல்லி எங்கிட்டு வாசிக்கிறேன். 1 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் வளரும்படி, புதிதாய் பிறந்த நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய களங்கம் இல்லாத, என்ன பாரு, கலப்படை இல்லாத, களங்கம் இல்லாத என்னது? கலப்படை இல்லாத ஞான பாலாகிய திருவசனத்தை குடிக்க. அப்போ ஒரு ஆத்மா வளர வேண்டும் அல்லது உள்ளான மனுஷன் வளர வேண்டும், உள்ளான மனுஷன் புதிதாக வேண்டும் அல்லது வளர வேண்டும் என்றால் ஒரு ஆத்மாவுக்கு எது தேவை? எது தேவை? எது தேவை? இன்னும் புரியல. நிறைய பேருக்கு இன்னும் புரியல. உங்களை ஏன் இப்படி கேள்வி கேட்கிறேன்னா, உங்களுக்கு எப்படியாவது இந்த வசனம் புரியணும். இல்லைன்னா நான் ஏதாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு நீங்க புரியாட்டான்னு கத்திட்டு போக எனக்கு மனசு இல்லை. நீங்க சரியான விசுவாசியாய் உங்களை உருவாக்கணும் தான் என்னுடைய ஆசை. நீங்க வசனம் கேட்டா என்ன, கேட்காட்ட என்ன, புரிஞ்ச என்ன, புரியாட்ட என்ன, எனக்கு 1 மணி நேரம் கத்தணும், நாய் வேஷம் போட்டாச்சு முளைச்சிட்டு போகணும்னு எனக்கு விருப்பம். நீங்க சரியா வசனத்தில் வளர. ஒரு குழந்தை மறுபிறப்பு அடைகிறது, ஒரு மனுஷன் மறுபிறப்பு அடைவது, ஒரு குழந்தை பிறப்பது போல நம்முடைய ஆத்ம மனுஷன் பிறந்திருக்கிறான். எப்ப பிறந்தான்? இயேசு உள்ளே வந்தபோது மரித்திருந்த ஆத்ம மனுஷன், உள்ளான மனுஷன் இப்ப பிறந்துட்டான்.
அவன் வளர வேண்டும். அவனுக்கு வளர்வதற்கு எது தேவை? வசனமாகிய ஞானம். அப்போ நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பு அடைஞ்சீங்களோ அன்னைக்கிலிருந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டியது எதுல? வசனமாகிய ஞானமா. இந்த பாலை குடிச்சாதான் இதை குடிக்கணும். எவ்வளவு நாளைக்கு பாசம் குடிக்கணும்? சாகு வரைக்கும் குடிக்கணும். சாகும் போது கூட என்னதான் ஊற்றுவாங்க? சாகு வரைக்கும் நமக்கு எது தேவை? வசனமாகிய ஞானப்பால். பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள் ஞானப்பால். இது எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு குழந்தை. ஆமா, அப்பதான் பால் குடிச்சிருக்கும். ஒரு தடவை ஒண்ணுக்கு போயிடும். பையன் பஸ் எடுத்து அழுக ஆரம்பிக்கும். ஐயோ என்னடா குழந்தை அழுகுது. தூக்கி பார்த்தா என்ன அடிச்சிருக்கு? சொல்லுங்க, குழந்தை தகுதிமா இருக்கு. குழந்தை வளர்க்குறது ஒண்ணுக்கு போயிருக்கோம். ஒண்ணுக்கு போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? குடிச்ச பாலெல்லாம் போயிடுச்சு. அதனால பசி எடுத்து அழுகும். சரி, மறுபடியும் தாயை கூப்பிட்டு பால் கொடுப்பாமா. அப்புறம் மறுபடியும் அது. அப்புறம் கொஞ்ச நேரம் பசி தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு கடிக்கும். பசி எடுக்கும். ஏகையின் பால் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்னடா வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை குடிக்கிறதோட சரி, அதுக்கு பிறகு அந்த பாலை சிப்பு போட்டு மூடி ஒரு வாரத்துக்கு பட்டினியா இருக்காங்க. புரியலையா? திரும்ப திரும்ப டெய்லி வீட்டில் பைபிள் வாசிக்கணும், பைபிளை கேட்கணும், பாட்டு கேட்கணும். பாட்டு கூட வசனத்தில் நல்லது இருக்கு. இப்படி கேட்டு கேட்டு வசனம் நம்ம போக போக நம்ம ஆத்துமா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆத்துமா வளர்ந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சவங்க இல்லையா? ஆத்துமாவாகிய உள்ளான மனுஷன் பலப்படணும்னா பைபிளை வாசிக்கிட்டே இருக்கணும். இந்த பைபிள் என்பது எது? வாசிங்க. தெரியல. எபிரேயர் 4:12 சீக்கிரம் முக்கியமான வசனம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் கவனமா இருக்கு. பிடிக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய வார்த்தையானது. அப்ப பைபிள் என்பது எது? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைனா என்ன? இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 1:1 பாருங்க. சீக்கிரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம் நீங்க படிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அப்ப வார்த்தை யார்? தேவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவன் இல்ல, அந்த வார்த்தை யாரு? இவருங்க. எபிரேயர்ல என்ன வாசிங்க? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் வேற? சொல்லுங்க. தேவன் பிளஸ் வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் வேற, வார்த்தை வேற. தேவன் என்பது பிதா, பிதாவாகிய தேவன். வார்த்தை என்பது ஏசப்பா மனுஷனா வர்றதுக்கு முன்பு, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே அவருடைய பெயர் வார்த்தை. சொல்லுங்க, வார்த்தை. இப்ப நான் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. இந்த வார்த்தையாகிய இயேசு, இயேசுன்றது மனுஷனா வந்த பிறகு வச்ச பேரு. உங்களுக்கு புரியுதுக்கா? இயேசு சொல்றேன். இந்த வார்த்தையாகிய இயேசு மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடி பிதாவினோடு இருந்தார், தேவனோடு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனை போல செயல்பட்டு, அதனால அவரை யாருன்னு கூப்பிடும்? தேவனா இருந்தது. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, காண போறதும் இல்லை. ஒரு வாரம் சொன்னல, தேவன் நித்தியமானவர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். அவரை ஒருவரை இதுவரைக்கும் கண்டதும் இல்லை, பார்க்கவும் முடியாது. அப்போ நம்ம காணக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாரு? வார்த்தையாகிய. இப்ப பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 19:13 பாருங்க. சீக்கிரம் ஏசப்பா பேர பாருங்க. அவருடைய நாமம் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார். அவருடைய நாமம் பார்த்தீங்களா? அப்ப இயேசுதான்
இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. புரியுதா? இன்னும் சொல்றேன், வார்த்தை என்பது இயேசு. ஆதியிலே வார்த்தை, யோவானுக்காங்க 1ஆம் அதிகாரத்துக்காங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனை போல இருந்தது. தேவனாய் இருந்தது, காணக்கூடிய தேவனாய் இருந்தார். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த வார்த்தை மனுஷனாகிறது. 14ஆம் வசனத்துல, 14 அதே 1ஆம் அதிகாரம் 14 பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகிறது, மனுஷனாகிறது. மரியாதை வீட்டுல வந்து அப்படியே மனுஷனாக மாம்சமாகிறது. அப்ப இயேசு யாரு? தேவனுடைய. வெரி குட், வெரி குட். நல்லா கவனிக்கிறவங்களுக்கு என் பிரசங்கம் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. இயேசு யாரு? சரி, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம். 14ஆம் அதிகாரம் யோவான் 14:6. யோவான் 14:6 பாருங்க. நானே வழியும் சத்தியமுமா இருக்கிற இயேசு யாரு? இப்ப சத்தியம். அவங்க சத்தியம். 17 வாசிங்க. டக்கு டக்குன்னு உங்களுக்கு என்ன காலத்துல தூக்கம் வருது உங்களுக்கு. 17 வாசிங்க. உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது சத்தியம்? சரி, இப்பதான் இயேசு சத்தியம், நானே வழியும் சத்தியம் சொன்னார். இப்ப என்ன சொல்லிருக்கு? அப்ப எது எது இயேசு? வார்த்தை. வார்த்தை தான். இன்னும் வரல, பாயிண்ட்டுக்கே வரல. பைபிள் அப்ப யாரு? தேவனுடைய வார்த்தை. இயேசு சொல்றாரு, வார்த்தையா இருக்கிறார். அப்ப பைபிள் இயேசு. வெரி குட், வந்துட்டீங்க, நெருங்கிட்டீங்க சிலர். இயேசு நானே சத்தியம்ன்றாரு. வசனமே. அப்ப இந்த பைபிள் என்னது? இயேசு. அப்ப பைபிள் தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. பைபிள் தான் வார்த்தை. பைபிள் தான் வார்த்தை, இயேசு தான் வார்த்தை. அப்ப பைபிள் தான் இயேசு. இயேசு தான் சத்தியம், வசனம் தான் சத்தியம். அப்ப இயேசு தான் பைபிள். இன்னொன்று சொல்றேன், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். என் வார்த்தைகளை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனே, நான் இது இருக்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே, வசனம் சொல்ற வசனமே அவனை கடைசி நாளிலே. அப்ப நியாயம் இருக்க போகிறது எது? வசனம். இப்ப வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இல்லை 27. மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும் படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தார். அப்ப நியாய தீர்ப்பு செய்ய போறது யாரு? இயேசு. இப்பதான் சொன்னீங்க யோவான் 12:48 நியாய தீர்ப்பு சொல்ல போறது எது? வசனம். அப்ப வசனம் நியாய தீர்க்க போகுதா? இயேசு நியாய தீர்க்க போறா? வசனம் சத்தியமா, இயேசு சத்தியமா? புரியுதா? புரிஞ்சுக்காங்க. நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னா யாரை படிக்கிறீங்க? இயேசுவை படிக்கிறீங்க. இயேசுதான் பைபிள், பைபிள் தான் இயேசு. இயேசுதான் தேவனுடைய வார்த்தை, வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. பைபிள் தான் தேவனுடைய வார்த்தை, இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. பைபிள் தான் சத்தியம், இயேசுதான் சத்தியம். பைபிள் தான் நியாயம் தீர்க்க போகிறது, இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ பைபிள் தான் உங்களுக்கு பைபிள் தான் இயேசு, இயேசுதான் பைபிள். அப்ப நீங்க பைபிள் படிக்கிறீங்கன்னா யாரை படிக்கிறீங்க? இயேசுவை படிக்கிறீங்க. இந்த பைபிளுக்கு ஞானப்பால்.
அவரே நமக்கு மீட்பும் ஞானமுமாய் இருக்கிறார். இப்ப இயேசுவை படிக்கிறீங்கன்னா, பைபிள் படிக்கிறீங்கன்னா, ஞான பாடம் படிக்கிறீங்க. யாரு? இயேசு. அப்போ நாம் நம்முடைய ஆத்துமா வளரணும், நம்முடைய ஆத்துமா புதுசா பிறந்த இந்த உள்ளான மனுஷன் வளரணும்னா வசனமாகிய இயேசுவாகிய ஞானப்பாலை குடிக்கணும். இவ்வளவு சொல்லி இன்னும் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்கன்னா உங்களை நியாயத்திற்கு போறது வசனமாகிய பைபிளாகிய இயேசு. தங்களை ஆத்துமாவாகிய உள்ளான மனுஷனை வளர்ப்பது வசனம். இயேசு என்கிற சொல்றேன். தேவனுடைய வசனம் வாசிங்க. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையான இந்த பைபிள் ஆனது ஜீவன் உள்ளது. என்ன உள்ளது? இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே உயிர் தருவது. அப்ப பைபிளுக்கு ஜீவன் இருக்கு, இயேசுவுக்கு ஜீவன் இருக்கு. அப்ப பைபிளும் இயேசுவும் ஒன்று. இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்க வசனம், அதே வசனம் வல்லமை உள்ளது. அப்ப இயேசுவும் வல்லமை உள்ளவர், வசனத்துக்கு வல்லமை. அப்ப இயேசுவும் பைபிளும். இங்க வசனம் எப்படிப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இயேசு எப்படிப்பட்டவர்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கொண்டவர். அவர் வேண்டியாவது வேண்டாதார்கள். கம்ப்ளைண்ட் பண்ணவனா இருந்தாலும் கம்ப்ளைண்ட், அடிபட்டவனா இருந்தாலும் சரி, அடிச்சவனா இருந்தாலும் சரி, எவன் பக்கம் நியாயம் இருக்குமோ அவன் பக்கம். அது ஆங்கிலத்தில் அருமையா சொல்லுவாங்க, டூ சைடு ஸ்வார்டு. ஸ்வார்டுன்னு பட்டயம், ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கிற பட்டயம் இயேசு. வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காம எவன் பக்கம் தப்பு இருக்கோ அவனை வெற்ற தண்டிக்கிற ரெண்டு புறமும் கருக்குள்ள பட்டயமாய் செயல்படுகிறவர் இயேசு என்கிற வசனம். புரிஞ்சதா? அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, இப்போ நம்ம மனுஷன் போவோம். எங்க வந்துட்டோம்? ஆத்ம மனுஷன். இந்த ஆத்ம மனுஷனை புதிதாக்குவது அல்லது வளர வைப்பது, பிறந்ததுதான் சொல்லியிருக்கேன். இந்த வளர வைக்கிறதுக்கு எது தேவைன்னு சொல்றது இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன். எது தேவை? வசனம். வசனம்னா யாரு? இயேசு என்கிற வசனம். இந்த இயேசு என்கிற வசனத்தை நாம் உட்கொண்டு 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 உட்கொண்டு, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் ஒரு தடவை, ஏசப்பா 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தார். சாத்தான் வந்தான். மத்திய 4:4 சாத்தான் வந்தான். ஏன் நீங்க தேவகுமாரனாச்சே, ஏன் இப்படி பசியா இருக்கிறீங்க? இந்த கல்லுகளை எல்லாம் அப்பம் வாங்கி சாப்பிடுங்க. அப்ப ஏசு என்ன பண்ண சொன்னார்? ஆனா லூசு மேலே, சரீரத்தில் பசியை தீர்த்ததுக்கு அப்பம் மட்டும் இல்லை, ஒரு 2 பழத்தை சாப்பிட்டா கூட பசி போயிடும். அது முக்கியம் இல்லப்பா, ஆத்மாவுல இருக்கிற பசியை தீர்க்கணும். அதுக்கு என்ன சொன்னாரு? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையாகிய வசனத்தை கொண்டுதான் ஆத்ம பசியை தீர்க்க முடியும். டிவி பார்த்து ஆத்ம பசியை தீர்க்க முடியாது. சினிமா பார்த்து ஆத்ம பசியை தீராது. கதை கேட்டா, ஊர் கதை கேட்டா பசி தீராது. புரணி பேசினா பசி தீராது. ஒரே ஆத்ம பசியை தீர்த்து ஆத்மா பலப்பட்டு ஆத்மா வளரணும்னா ஒரே வழி வசனம். வசனம். அதை பாட்டா கேட்டாலும் சரி, பிரசங்கமா கேட்டாலும் சரி, அல்லது பைபிள் எடுத்து வாசித்தாலும் சரி, வசனமாகி இயேசுதான் ஆத்மாவை, உள்ளான மனுஷனை வளர வைக்க முடியும். ஆமென், ஆமென். இந்த ஆத்மா மனுஷன் பலப்பட்டு பலப்பட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பைபிளை படிச்சு படிச்சு இந்த ஆத்ம மனுஷனாகிய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், வளர வேண்டும். எல்லாருக்கும் வளர்ந்துருக்கா? பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4:19, என்னை பலப்படுத்துகிற 13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அதுக்கு தக்க எல்லா வேலையும். இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, அப்பாவை தூக்க சொல்லு. ஏன்னா அவர் தான் நிறைய சாப்பிட்டுருக்காரு. அப்ப நீங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பலனா இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? வெயிட்டே சொல்லல, பேய் துரத்த முடியும்.
முடியல, சீசன்ல இல்லை. அவங்க உடனே யாருக்கு சொன்னாங்க? இயேசுக்கு கொண்டு அவர் தான் சொல்றாரு. ஏன்னா இவங்க சரியா சாப்பிடலாம், வசனத்தை சாப்பிட்டு விளக்கல. அது பாஸ்ட் வரட்டுமே, பாஸ்ட்டுக்கு போகணும். ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு விசுவாசி போன் பண்ணாங்க. ஒரு புது வீட்டுக்கு போயிருக்காங்க. ரொம்ப நாளாக அடைச்சி கிடந்த வீடு, தேடி பிடிச்ச வீடு கிடைக்கும். இவங்க போன உடனே அது வந்து காய்ச்சல். அப்போ அவங்க எதுவும் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த புது வீட்டுக்கு வந்தோம், வாடகை கம்மின்னு சொன்னாங்க, வந்து ஒரே காய்ச்சலாக இருக்குது. உங்கள் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, அங்கே தான் போறீங்க. அவன் ஜோம் பண்ணாலும் கேட்கல பாஸ்டரே, நீங்கள் ஒரு ஃபோனில் ஒரு ஜோம் பண்ணுவீங்க. அப்போ தெரியுது, பலப்படுத்தப்பட்டவர்கள் ஜோம் பண்ணா, ஃபோனில் ஜோம் பண்ணால் கூட அந்த விசாசி பிரியிலிருந்து. அப்போ நீங்களே இப்படி பலப்பட்டு நல்ல வசனத்தில் பலப்பட்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கும் துரத்துறதா, நோய்க்கு குணமாக்குறதா, ஆத்மா ரட்சிக்க எல்லாத்தையும் செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை படிச்சு வசனத்தில் என்ன செய்யணும்? இருக்கா பலன்? இருக்கா? பலனுள்ள கிறிஸ்தவர்களாக வேண்டும். நீங்கள் ஒரு பலனுள்ள கிறிஸ்தவர்களாக வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணா நோய் போகணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நோயை குணமாக்குவேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பிசாசை துரத்துவேன். அவன் உங்களை துரத்தி இருக்க ரெண்டு ஒன்று நடக்கணும். நாம் தான் பிசாசை செய்யணும். அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு? பலன் இருந்தால் பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் என்ன செய்யணும்? நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்காக நமக்கு என்ன இருக்கணும்? பலன். நம்மளே நாஞ்சாமா நிற்கிறோம். அவ்வளவுதான் சாப்பிட்டுருக்கோம். வசனம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கேட்கறத கூட சரி. அப்படி என்ன பலன் இருக்கு உங்களுக்கு? புரியுதா? எங்க இருக்கணும்? இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்து நல்லா ஜெபிக்கணும், நல்ல வல்லமையை பெறணும், நல்ல பலனை பெறணும். நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரும் நீங்க கோடி கிறிஸ்தவர்களை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆராதிச்சுட்டு போற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன கிறிஸ்தவர்களாக வேண்டும்? பலன் இருக்கணுங்க. இல்லைன்னா பிசாசு பந்தாடுவான், வீட்டுக்குள்ள வருவான், அப்புறம் பொறிகளை கூட பார்க்காம இருக்கு. செருப்ப காணும், அதை காணும், இதை காணும். நீங்க நல்ல பலனுள்ள கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். ஆமென், ஆமென். சரி, நீங்க நல்ல வளர்ந்த விசுவாசியாக நீங்க என்ன பண்ணுவீங்க நினைச்சுக்கிட்டீங்க? நீங்க வளர்ந்த விசுவாசிகள்னா என்ன செய்யும்? நீங்க வளர என்ன செய்வீங்க? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு ஒதுக்குவோம். பார்த்தீங்களா? ஏன்னா என்ன அர்த்தம்? வளர சில காரியங்கள் நமக்கு என்ன வரும்? வெறுப்பு வரும். மோசே பாருங்களேன், 11 அதிகாரம், எபிரேயர் 11 அதிகாரம் 24 வசனம். மோசே விசுவாசத்திலே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை, அப்ப நாமும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து பெரிய ஆக சில காரியங்கள் மேல நமக்கு என்ன வரணும்? என்ன வருது? எனக்கு சாம்பார் வேண்டாம், சிக்கன் தான் வேணும். சாம்பாரை வெறுக்க சொல்லு. அப்படியே உணவை சிலர் வெறுக்கிறது போல சில காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் இந்த ஒரு துஷ்ட அருவருப்பான ஒரு பேரனாய் வளருவதை விட, நீ தாண்டா அடுத்து வளர்ந்தாயினா, நீ தாண்டா பார்வோனாயிர போற, நீ தாண்டா அவருக்கு ஆம்பளை வாரிசு இல்ல, நீ தாண்டா, நீ எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க. எனக்கு இந்த உலக பிரகாரமான பதவி எனக்கு வேண்டாம், வசதி எனக்கு வேண்டாம், எனக்கு ஆவிக்குரிய தேவ ஜனத்தோடு, கீழே அடுத்த வசனத்துல தேவனுடைய ஜனத்தோடு துன்பப்பட்டா கூட அவங்கள தான் நான் வாழ விரும்புகிறேன். சொல்லுங்க, இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தால், பலப்பட்டவர்களாக இருந்தால், வளர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் சில காரியங்களை நினைப்பீர்கள். நம்பர் 1 வாசிங்க, ரோமர் 12:9. சீக்கிரம் ஒரு 2-3 மணி சொல்லுங்க. எதை வெறுப்பீர்கள்? ரோமர் 12:9. அதேதான் உங்களால
பயமற்றதாக இருப்பதாலே தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக்கொள். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து நல்ல உள்ளான மனுஷனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு பலப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் எதை வெறுப்பீர்கள்? தீமையை நேசிக்க மாட்டேன். தீமைக்கு முக்கியத்துவம். அந்த தீமையை வெறுக்கணும். பெத்த பிள்ளை செஞ்சா கூட தீமையை சொல்லுங்க. தீமையை என்ன செய்யணும்? வெறுக்கணும். கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, தீமை தீமை தான். இதை வெறுக்கிறவர்கள் தான் உள்ளான மனுஷனில் பலன் அடைந்தவர்கள். இவர்கள் தான் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவாகிய வசனத்தை தேவனுடைய வார்த்தையாகிய ஞானப்பால குடிச்சு 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 நல்ல பலன் உள்ள கிறிஸ்தவம். நீங்க நல்ல வசனத்தை கேட்டு கேட்டு பலன் உள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் தீமையை வெறுப்பீங்க. கணக்கார அங்கு திரும்ப பார்த்தியா, நான் 2 எடுத்துட்டேன், எனக்கு 2 எடுத்துப்பாங்க. இது ஒரு விசுவாசி விரும்புகிறார் என்றால், தீமையை விரும்புகிறார் என்றால், இவர்கள் இன்னும் வசனத்தில் தீமையை நேரமாயிடுச்சு, கண்ணு சொல்லுதே. சரி, 2ஆவது வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 4:14-15. வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும். தேவையில்லாத சிந்தனை மனசுல வரதா வெறுக்கணும். நீதிமொழி சங்கீதம் 119:13 இருக்கிறது. சரி, இப்ப நேரம் ஆகுது. நீதிமொழிகள் 4:14 சீக்கிரம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய பாதையில் பிரவேசியாதே, துன்மார்க்கனுடைய வழியிலே, தீவருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு. துன்மார்க்கர் தீயவர்கள் மற்றவர்கள் செய்யறது போல செய்யணும்னு செய்யாது. அதை என்ன செய்ய? வெறுத்து விடு. அந்த மாதிரி வெறுக்க வேண்டியது. தீயவர்களுடைய காரியத்தை, பழக்க வழக்கத்தை நாம் செய்யவே கூடாது. அவங்கள போல செய்யக்கூடாது. அவங்க பாதையில போகக்கூடாது. அவங்கள போல இருக்கக்கூடாது. இது யார் இப்படி வெறுப்பார்கள்? ஆத்துமாவிலே பலப்பட்டவர்கள் வெறுப்பார்கள். நமக்கு பாட்டு பாடுவது முடியும் வரைக்கும் வெளியிலே பொழுது கழிச்சுட்டு பிரசங்கத்துக்கு மட்டும் உண்டாகும். அப்போ பாட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன் வெறுக்கிற பாட்டை? அது முழு ஆராதனை வெறுப்பா இருக்கு. சும்மா பேருக்கு பாஸ்து காணுமே தேடுவாங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் போயிட்டு அப்படியே பிரசங்க ஆரம்பிக்க காணிக்க போடுற நேரம் இருந்துச்சு, தமக்கு வெளியே அவங்களுக்கு பிரசங்கம் எப்படி இருக்கு? வெறுப்பா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவங்க இன்னும் ஆத்மாவிலே உள்ளான மனுஷன் என்ன அடையாமல் இருக்காங்க. நீங்க இப்படி இருக்கக்கூடாது. நீங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல ஆத்மாவிலே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைந்து நீங்கள் எதையும் செய்கிற ஒரு கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் பாரத்தோடு இதை உங்களுக்கு சொல்லிப்பட்டிருக்கிறேன். தீர்த்து சொல்லுகிறார், தேவனை விட்டு பிரிக்கிற எதையும் நான் வெறுப்பேன். யார் சொல்றார்? தீர்த்து 2:12. தேவனை பிரிக்கிற எதையும் வெறுப்பேன். இது